தலைவனுடைய அணுகுமுறை, அவருடைய அறிவு, ஆற்றல், அந்த விடாமுயற்சி, எல்லாவற்றிற்கும் மேலாக துணிச்சல், அந்த போராடி குணம் இளைஞர்களை எனக்கு வெகுவாக இருந்தது. அந்த தலைவனுடைய 102வது பிறந்த நாள் என்றால் 100 ஆண்டுகள் ஆகிவிட்டன அவர் பிறந்து. ஆனால் இன்னும் பல 100 ஆண்டுகள் ஆனாலும் கலைஞர் இருப்பார், அவர் புகழ் இருக்கும், அவருடைய கருத்துக்கள் நிலைத்து நிற்கும். 1967 பொது தேர்தலுக்கு முன்னால் நடைபெற்ற விருகம்பாக்கம் மாநாட்டில் அண்ணா பேசுகிற போது இன்னொரு 50 ஆண்டு காலத்திற்காவது இந்த இயக்கத்தின் தேவை நாட்டுக்கு இருக்கிறது என்று சொன்னார். அது அன்றைய நிலை. அந்த 50 ஆண்டுகள் எல்லாம் கடந்து விட்டோம். இன்று இருக்கிற நிலையில் கடைசி தமிழன் வாழ்கிறவரை கழகம் இருக்கும். தமிழ் என்ற மொழி இருக்கிறவரை கருப்பு சிவப்பு கொடி பறக்கும். எத்தனை படையெடுப்புகள் வந்தாலும் அது இன படையெடுப்போ, மொழி படையெடுப்போ, அதிகார படையெடுப்போ சந்திப்பதற்கு தயாராக நாங்கள் இருக்கிறோமோ இல்லையோ, எங்களுக்கு முன்னால் நீங்கள் இருப்பீர்கள் என்ற மன உறுதி, ஊக்கம், உற்சாகம் எல்லாமே. ஆக அப்படிப்பட்ட கழக முன்னோடிகள், ஊருக்கு உழைத்தவர்கள், இயக்கத்தை காத்தவர்கள், கருப்பு சிவப்பு கொடியை கையில் ஏந்தி கம்பீரமாக வலம் வந்தவர்கள், தாய்மார்கள் வந்திருக்கிறீர்கள், மூத்த முன்னோடிகள் எல்லாம் வந்திருக்கிறீர்கள். இனிமையான இந்த விழாவில் உங்களுக்கு பொற்கிழி வழங்குவதன் மூலமாக நாங்கள் பெருமை அடைகிறோம். தயவு செய்து நான் இங்கு இருப்பவர்களை கேட்டுக்கொள்வேன், பொற்கிழி தரமாட்டோம், நான் ஏந்துவேன், நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். கொடுக்கிற இடத்தில் நாங்கள் இல்லை, எடுத்துக்கொள்கிற இடத்துல தான் நீங்கள் இருக்கிறீர்கள். ஆக உங்களுக்கு தருகிற இடத்தில் நானோ இங்க இருக்கிற என் தம்பிகளோ யாருமே இல்லை. நாங்கள் கையில வைத்திருப்போம், நீங்களாக எடுத்துக்கொள்ளுங்கள். பொற்கிழி மட்டுமல்ல, எங்களுடைய பெருமை, உழைப்பு, நாங்கள் தேடுகிற எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கு தருகிற காணிக்கை. இந்த அடிப்படையில் தான் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் ஆற்றிய தொண்டுக்கு நாங்கள் காட்டுகிற அன்பு, இது பரிசு கூட அல்ல, நாங்கள் காட்டுகிற அன்பின் அடையாளம். காலையில் சிற்றுண்டி தந்தோம், இன்றைக்கு உங்கள் தோளிலே இருக்கின்ற சந்தன மாலை மணப்பதை போல உங்கள் உழைப்பின் மனம் என்றைக்கும் கமழ்ந்து கொண்டுதான். நீங்கள் காட்டிய வழியில் நாங்கள் நடைபோடுகிறோம், தொடர்ந்து நடைபோடுவோம், இந்த இயக்கத்தை காப்போம். ஆக நாங்கள் எல்லாம் வேறு பொறுப்பில் இருக்கிறோம் என்பதற்காக நாங்கள் எல்லாம் பெரியவர்கள் என்பது அல்ல. உங்கள் முன்னால் நாங்கள் உறுதி ஏற்கிறோம். ஐயா, அம்மா, நீங்கள் காத்த வளர்த்த இந்த இயக்கத்தை உங்களைப் போலவே இன்னும் உறுதியோடு நாங்களும் காப்போம். இந்த நாடு காக்க, மொழி காக்க, இனம் காக்க இன்றைய கழக தலைவர் நாளெல்லாம் உழைக்கிறவர், ஊரெல்லாம் நடக்கிறவர், பொழுதெல்லாம் மக்களுக்கு தொண்டாற்றுகிற அந்த தலைவனுக்கு பக்கபலமாக நின்று இந்த இயக்கத்தை நாங்களும் வளர்ப்போம் என்பதுதான் கலைஞரின் இந்த பிறந்த நாள் விழாவில் நாங்கள் உங்களுக்கு தருகிற நல்ல உண்மையான பரிசாக இருக்கும்.